அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ ரீசென்ட்டா நம்ம ரயில்வே மினிஸ்டர் இந்த ஹைப்பர் லூப் திட்டம் அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்க. நாட்டோட வளர்ச்சிக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் தான். அதில மாற்று கருத்தே இல்ல. ஆனா பொதுமக்கள் சார்பாக என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த நாட்டோட அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ, இல்ல அரசாங்கத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கோ நம்ம அ தேர்தல் நடத்துறோம். ஓட்டு மூலமா தான் அந்த தேர்தல் நடக்குது. ஸோ இந்த தேர்தல்ல நெறைய சதவீதம் வாக்கு அளிக்கிறது, இல்ல பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறது இந்த மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்ல நமக்கு அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் இந்த மாரி நெறைய டிவிஷன்ஸ் இருக்கு. இப்போ அவங்கள டார்கெட் பண்ணி நம்ம ஏன் எந்த செயல் திட்டத்தையும் பெருசா நம்ம கொண்டு வர்றதில்ல அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன ஆதங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இது இல்ல நீங்க சொல்றது ஸ்டேட்டோடது, இது சென்ட்ரலோடது அப்படின்னு நீங்க பிரிச்சுலாம் எதுவும் இங்க பேசாதீங்க. ஏன் அப்படின்னா, அ ஸ்டேட்டா இருந்தாலும், சென்ட்ரலா இருந்தாலும் ரோடுங்கிறது மக்களுக்கு ஒரு பொதுவான விஷயம். இப்போ அ எந்த ஒரு டால்வேவும் அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு இந்த மாரி இடத்துல பார்த்தோம்னா, அதில நம்ம போணும்னாலே டோல் பே பண்ணி தான் போற மாரி இருக்கு. இப்போ இப்போ கரண்ட்டா அந்த வீடியோ இல்ல. நான் வேணா அடுத்த வீடியோல இல்ல போம்போது எடுத்து அட்டாச் பண்றேன் பாருங்க. டால் பூத்துக்கு பக்கத்திலேயே அதாவது முன்னாடி போனாலும் சரி, பின்னாடி போனாலும் சரி, அங்கருந்து ஒரே பள்ளம் மேடாவே தான் இருக்கு. இல்லன்னா பள்ளம் மேடுனா, "இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். நான் சொல்ற பள்ளம் மேடு பள்ளம் மேடு சொல்லல. ஏதாவது ரோடு டேமேஜ் ஆயிருந்ததுன்னா, அத பேட்ச் ஒர்க் பண்றாங்க. நீங்க இந்த மாரி ஒரு ஹைவேலயே நீங்க பேட்ச் ஒர்க் பண்ணீங்கன்னா, அப்போ வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பம்பில தான் இருக்கு. நீங்க ஹைவேல போம்போது 70, 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க. மோஸ்ட்லி போவோம். அப்படி போம்போது பம்பியா இருக்குங்க ரோடு. இப்போ நீங்க இதெல்லாம் சரி பண்ணாம விட்டுட்டு, இந்த மாரி ஹைப்பர் லூப் திட்டத்தில போறதில எந்த விதத்தில கரெக்ட்டுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கிற எல்லா ரோடையும் சரி பண்ணலன்னா, இப்போ ஒரு விவசாயியா இருக்கட்டும், இல்ல ஒரு மத்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அவங்க அ மேனுஃபேக்சர் பண்ற பொருளா இருக்கட்டும், இல்ல விளைவிக்கிற பொருளா இருக்கட்டும், அத கொண்டு ஒரு டவுன் இல்ல ஒரு சிட்டியான அ சென்டரான இடத்துக்கு கொண்டு வரணும்னா, ரோடு தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாம, இந்த மாரி ஹைப்பர் லூப் திட்டங்கள் வந்தா, அதோட சார்ஜஸ் யாரால பே பண்ண முடியும்? நல்ல பணம் இருக்கிறவங்களால மட்டும் தான் பே பண்ண முடியும். நான் இப்ப அவங்களுக்கு செய்யாதீங்க, அவங்கலாம் நாட்டுக்கு கேடு விளைவிக்கிறாங்கன்னு அந்த டாபிக்லாம் போல. நான் அவங்களலாம் குறை சொல்லல. அவங்களுக்கும் செய்யுங்க. ஆனா, பெரும்பான்மையான மக்கள் யாரு இருக்காங்களோ, அவங்களுக்கு செய்யுங்க. பெரும்பான்மைனா உடனே நீங்க ஜாதிக்கு போயிடாதீங்க. பெரும்பான்மைன்னா, நான் வணிக ரீதியா, வருமான ரீதியா பேசுறேன். ஸோ, இத கொஞ்சம் எடுத்துட்டு போய் சேருங்க. பேசிக்கான கட்டமைப்ப நம்ம பண்ணிட்டோம்னா, நாடு தானாவே வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, கன்டென்ட் பிடிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அ இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம்.